மேடம் இந்த கோயில் தான் மேடம். இதே கோயில் தான் சொன்னாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க மேடம். வாங்க. गणपतिं मवामहे कविं कवीनामुत्तमं जयस्तराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदुस्तेजसादनं ॐ श्रीमहागणपतये नमः सप्तकुण्डमहाकाय सूर्यहोडी स्म प्रभा विघ्नं गुरमे देवा जातवेदसे नवामजोमराधे இருக்காத. பாத்தீங்களா பேச்சு வரல, இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. நம்ம கிட்ட சொல்லாமலே இந்த இடத்துல கல்யாணம் நடக்குதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கலான்னு பார்த்தா மொபைல் ஃபோன் கூட பிடிங்கி வச்சிருக்கா. என்ன பண்றது, நம்ம தலையில வந்து நிக்கிறோம், எதுவும் செய்ய தோணல. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க நினைச்சபடியே கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வந்து இந்த கல்யாணத்தை ஊரை கூட்டி உறவுக்காரங்களை எல்லாம் கூட்டி கிராண்டா நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா சம்பந்தி சிம்பிளா நடத்தினா போதுட்டாரு. சம்பந்தி சொல்றதை மீற முடியுமா? அவர் வந்து இதை விட சிம்பிளா நடத்தணும்னு சொல்லியிருந்தா கூட நான் சரிட்டு இருப்பேன். இதை விட சிம்பிளா நடத்தணும்னா நடுத்தருவுல தான் நடத்தணும். என்ன ஐயரே, எவ்வளவு நேரம் தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? முகூர்த்த நேரம் தவறிட போகுது. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. சன்னாமித்ர சம்பரண ஐயோ என்ன யாரையும் காணுமா? சீக்கிரம் வாங்க. இந்த கோயில் தானே சொன்னாங்க. நாமவதோ தத்பக்தாரமவதோ அவதமாமவது பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சன்னாமித்ர சம்பரணः சன்னாபவத்வர்கமான் சன்னகேந்திராதகஸ்பதிः சன்னா விஷ்ணோரக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு ஸ்வாமே. மேடம் மேடம் இந்த கோயில் தான் சொன்னாங்க மேடம். ஆனால் இங்கே ஒருத்தரையும் காணுமே. சீக்கிரம் வாங்க மேடம், அங்கே போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. சதமானம் பவதிகாய புருஷேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபுத்திரலாபம் சதசம் வத்சரம். என்னடா இது? பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அச்சதை எடுத்துக்கோங்க. ரெடியா இருங்க. நல்லா அச்சதை எடுத்துங்க, அச்சதை எடுத்துங்க. என்னம்மா எல்லா இடத்துல தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணோம். இந்த கோயில் தாங்க சொன்னாங்க. ஏமா உன் கூட தர எல்லாரும் தேடி பார்த்தோம். உண்மையை சொல்லுமா, உங்க பையனுக்கு தான் கல்யாணமா இல்ல உங்க புருஷனுக்கு உங்களுக்கு தகராறுனால பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, என் மேல சத்தியமா சொல்றேங்க. என் புருஷன் இந்த கோயில்ல தாங்க சொன்னாரு. அப்புறம் எங்கம்மா காணோம்? அதாங்க தெரியல. ஆமா உங்க பையன் பேர் என்ன? பூபதிங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேரு? விஜய்ங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாந்திகே சரண்யே த்ர்யம்பகே. ஐயரே இங்க வாங்க. இங்க பூபதி விஜய் கல்யாணம் பண்ணி பதிவு பண்ணாங்களா இல்ல கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்களா? அப்படி ஒண்ணும் இல்லைங்கம்மா. உறுதியா தெரியுமா? நான் தான் அந்த கோயில் ஐயரம்மா, எனக்கு தெரியாம ஒன்றும் நடக்காதுமா இங்க. சரி ஐயர் இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. இல்லைங்க, என் புருஷன் குறுக்கு புத்தி உள்ள மனுஷங்க. யாருக்கும் சொல்லாம கொள்ளாம கூட கல்யாணத்தை பண்ணிடுவாருங்க. இந்த கோயில் தாங்க எனக்கு நிச்சயம் தெரியுங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்போங்க. அந்த மனுஷன் வந்தாலும் வந்துருவாருங்க. வந்த உடனே புடிச்சிடுவாங்க. சரி வாங்க அப்படி போய் உட்காரலாம். கான்ஸ்டபிள் ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. வாங்கம்மா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாந்திகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யஸ்ய முகூர்த்தோ அஸ்து பிரதிஷ்டிதமஸ்து. தனம் தானியம் பசும் பகவத்ரலாபம் சத்யம் வத்சரம் தீர்க்கமாயுः ரோஜனோ ரோஜமான.
என்னம்மா இன்னும் காணோம்? கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ தப்பா தோணுதுமா. இந்த மாதிரி கோயில்ல பதிவு பண்ணாம கல்யாணம் பண்ண மாட்டாங்கம்மா. பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்குங்க. ஐயோ, என்னங்க இது? மாலையில தாலி மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா அபசகணுங்க. புதுசா கல்யாணம் பண்றவங்க கூட ஒழுங்கா தாலி கட்டுவான். இந்த எருவு மாட்டுக்கு 2வது கல்யாணம் முடிச்சு கூட ஒழுங்கா போட தெரியல. என்ன பண்ணி தொலைக்க போறானோ புரியல. என்ன தம்பி தப்பு காரியம் பண்ணிட்டேலே? சரி அதை விடுங்க ஐயரே. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. பரிகாரம் பண்ணிடலாம். இத கட்டிட்டு மறுபடி கட்டலாமா? குடும்ப பொண்ணு அப்படி பேசக்கூடாதுமா. கொஞ்சம் பொறு, மாலையோட கட்டையை அறுத்து மாலையை தனியா எடுத்துடுறேன். ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. உங்க புருஷன் செல் வச்சிருக்காராமா? வச்சிருக்காருங்க. நம்பர் கொடுங்க. டேய், நம்பர் சொல்டா. நோட் பண்ணிங்க மேடம். 98402. நல்லா இருங்க, நல்லா இருங்க, எந்திரிங்க. நல்லா அம்மா அப்பா கால்ல விழலாங்க. ஹலோ ஹலோ, நான் B2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சித்ரா பேசுறேன். நீங்க தண்டபாணி தானே? ஆமாங்க, நான் தான் தண்டபாணி. உங்க சம்சார அங்கமுத்து இங்க வந்து உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? நல்லதா போச்சா? அது அம்மா, நீங்க கோபத்துல அவளை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. என்ன மேடம், என்ன சொல்றாரு? நாங்க எதுவும் அவங்கள பண்ண மாட்டோம். நீங்க பேசுறது எனக்கு புரியல. அது 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 வந்துமா, அது அது வந்து இது அது வந்து நான் நேரா வந்து உங்கள்கிட்ட சொல்றேம்மா. அது அவ ஒரு மாதிரி அவ மேல கோவப்பட்டுறாதீங்கம்மா. அது 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 அந்த ஆண்டவனுக்கு தாம்மா நான் நன்றி சொல்லணும். நான் அவளை தேடாத இடம் பாக்கலம்மா. நல்ல வேளை உங்க கையில கிடைச்சிட்டா. ஏங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. அது அம்மா, அவளுக்கு அது அது நான் என்னன்னு சொல்றது. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் உடனே அங்க வரேன். நான் நேர்ல வந்து உங்கள்ட்ட எல்லா விவரமா சொல்றேம்மா. இது போரூர் முருகன் கோயில்ல இருக்கிறோம். அப்படிங்களா? நீங்க சரி, நீங்க அங்கேயே இருங்கம்மா, எங்கேயும் போயிடாதீங்கம்மா. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரிங்க, ஓகே. மேடம், என்ன சொன்னாரு? இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வராராம். தாமரை, தாமரை. என்னப்பா? உங்க அம்மா நான் நினைச்ச மாதிரி ஏடா கூட பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த பாரு, நாம பேசின மாதிரி நீ நேரா எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிடு. வீட்டுக்கு மட்டும் போயிடாத, பிரச்சனை வந்துடும், புரியுதா? ஹோட்டலுக்கு போய் விருந்து மற்ற ஏற்பாடு எல்லாத்தையும் பாத்துக்க. யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. என்ன சம்பந்தி ஹோட்டல்லாம் சொல்றீங்க, மற்ற சம்பிரதாயங்கள்லாம்? நீங்க எதை சொல்றீங்க? இந்த முதலிரவு அது எல்லாமே ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹோட்டல்ல? ஆமா ஆமா ஆமா. அப்ப சரி. ஆமா ஆமா. சரி, நீ போ, சீக்கிரம் எல்லாரும் அழைச்சிட்டு போ. சரி, நான் வந்துடுறேன், நீங்க போங்க சீக்கிரம். சரி சரி, ஒரு சின்ன வேலை தான், வந்துடுறேன். சரி சரி, கிளம்புங்க. பூபதி, என்ன மாமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி சரி. பெரியம்மா,
அவர் வராரு. அவர்தான். அங்கு அங்கு நல்லா இருக்கியா? என்னமா இப்படி பண்ணிட்ட? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? அங்கு எப்படி இருக்க? அங்கு 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 இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்ட? நான் எங்கெல்லாம் உன்னை தேட தெரியுமா? இந்த வர்றம்மா. பெரியம்மா பத்திரமா பாத்துக்கடா. இந்த வரேன். சொல்லுங்கம்மா. நான் தான் உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னேன். நீங்க தான் அவங்களோட வீட்டுக்காரரா? ஆமாங்க, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தண்டபாணி நான் தாங்க. ஆமா, உங்க மகனுக்கு மூத்த சம்சாரம் இருக்கும் போதே நீங்க 2வது கல்யாணம் பண்ண போறதா உங்க வைஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னங்க சொல்லுங்க. ஐயோ 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 அங்கு அங்கு இப்படி ஆயிட்டியே நீ. இது என்ன? என்ன சார் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது வந்து நான் என்னத்த சொல்றது, நீங்க கொஞ்சம் சரியா வாங்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. இல்லைங்க, அதை இங்க பேச முடியாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்கல, தனியா வாங்க சொல்றேன். சொல்லுங்க. அது வந்து அங்கு எங்க குடும்பத்துல எல்லார் மேலயும் பாசமாதாமா இருந்தா. அந்த அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அத என் வாயால எப்படிமா சொல்றது, அதான் புரியல. பரவாயில்ல, அழாம சொல்லுங்க. அங்குக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைம்மா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு கொஞ்சம் 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 பைத்தியம்மா. அவளுக்கு ஏங்க பாக்க நல்லா தானே இருக்காங்க, பைத்தியம் சொல்றீங்க? ஐயோ சத்தமா சொல்லாதீங்கம்மா, அங்குக்கு தெரிஞ்சா கோச்சிக்குவாமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவங்க தெளிவா தானே பேசுறாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், அதுலயே நீங்க புரிஞ்சுக்கீங்க. அம்மா, எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கும் பிள்ளைக்கும் விரோதமா வந்த மருமகளுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நீங்க அதை ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. அவ எந்த மனநிலையில இருக்கான்னு உங்களுக்கே புரியும். அம்மா, என் பிள்ளைக்கு நல்ல விதமா சீரும் சிறப்புமா ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு தான் நானும் அலைஞ்சு ஒரு இடத்த பிடிச்சாம. அவங்கள கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரே இந்த கலையரசு, அந்த குடும்பம் தாம்மா. அந்த கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி அந்த மருமகளும் நல்ல விதமா தான் இருந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த கலையரசு குடும்பத்துக்கும் ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்துகிட்டு தாமா இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த கலையரசு நல்ல விதமா தாமா நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கு எனக்கு சம்பந்தியா அவர் ஆனாரோ அப்பவே அவர் அலும்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாருமா. நான் கொடுத்த பணத்தை என்னால கொடுக்க முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாருமா. நானும் அந்த பணத்தை கேட்டு பல விஷயம் அலைஞ்சு பார்த்துட்டேன். சரி, அது வராதுன்னு முடிவு பண்ணிட்டு நானும் பேசாம தான் இருந்தேன். கடைசியில என்னன்னா, நான் அவங்க அப்பா கிட்ட எப்படி போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மருமக என்கிட்டயே கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே கோச்சிக்கிட்டு போயிட்டாமா. என் குலதெய்வத்து மேல ஆணையா சொல்றேம்மா, நானும் அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சினம்மா, வீட்டுக்கு வந்துருன்னு. காலைல விழுவாத குறையெல்லாம் கூட கேட்டு பார்த்தம்மா. உன் மேல பாசம் வச்சிருக்க மாமியாருக்காவது நீ வான்னு சொன்னம்மா. அவ கேட்கிற மாதிரி இல்லை. அப்புறம் என் மனைவிதான், நான் போய் கூப்பிட்டு பார்க்கறேங்க, எனக்காக வந்துருவாங்கன்னு சொன்னா. சரி போயிட்டு வாடின்னு அனுப்பிச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. அந்த பொண்ணு ஏதோ பேசிருப்பான்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவளுக்கு கொஞ்சம் மனசு பேதலிச்சு போச்சுப்பா. அதுல இருந்து அப்படிதாம்மா இருக்கு. தன் மகனோட கல்யாணம் வேற இப்படி ஆகி போச்சா. அப்புறம் அந்த மருமக என்ன சொன்னான்னு தெரியலையா. அங்கிருந்து சிலையா வந்தவதாம்மா. கொஞ்ச நாள் எங்களோட எல்லாம் பேசாம இருந்தா. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வெறுத்து பேச ஆரம்பிச்சா. அப்புறம் தாம்மா இப்படி எல்லாம் பண்றதுக்கு கிளம்பிட்டாமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்படிப்பட்ட மருமகளும் இருக்காங்களா? என் மேலையும் என் மக மேலையும் அவ உசுரையே வச்சிருந்தாம்மா. இப்ப எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானா பாருங்களேன். மருமக அந்த அளவுக்கு ஏதோ சொல்லி விட்டுருக்கா. கொஞ்சம் இருடா, என்ன பேசுறாங்க சொல்றது கேளுங்கம்மா. என்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, பொறுமையா இருமா. நான் கூட
மருமகள்கிட்ட போய் உங்க அப்பா கிட்ட இனிமே காசே கேட்க மாட்டேன், அவர் காசே கொடுக்க வேண்டாம், நீ வீட்டோட வந்துருமா, உங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மூளை தெளியட்டும்னு சொல்லி பார்த்தேன். அவ கேட்கவே இல்லம்மா. கேட்ட எனக்கே சந்தேகமா இருந்தது. நானே அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சந்தேகப்பட்டு கேட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. அவ இந்த அளவுக்கு உங்களை அலைய விட்டுருக்காளம்மா. அதனால அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஏன்னா உங்களை அலைய விடுறோங்கிறத அவளுக்கு தெரியாதும்மா. சரி விடுங்க சார், நல்ல வேளை அவங்க எங்கிட்ட வந்தாங்க. வேற யார்ட்ட போயிருந்தா? நான் கும்பிடுற சாமிதாம்மா அவளை காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டாந்துருக்கு. இல்லைன்னா நான் ஊர் முழுக்க தேடிக்கிட்டே அலையணும்மா. சரிங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. வாங்க. சரிங்க சரி. அம்மா, உங்க புருஷன் எல்லாத்தையும் சொன்னாரு. கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே நடக்காது. என்ன சொன்னாரு? நீங்க என்ன? அம்மா, நாம மதிச்சு நேசிக்கிறவங்க நம்மளையும் நேசிக்கணும். அப்படியே அவங்க கண்டுக்காம போனா நாம மனசை தளர விடக்கூடாது. தைரியமா இருக்கணும். என்ன மேடம் நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இனிமே நீங்க வீட்டை விட்டு எங்கேயுமே வராதீங்க. சார், கவனமா பாத்துக்கோங்க. டாக்டரை பார்த்து பேசுங்க. இப்படியே விட்டு வச்சிடாதீங்க. நான் கிளம்புறேன். மேடம் என்ன மேடம்? நான் உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன்ல. நீங்க பாட்டுக்கு அவரை விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. நிறுத்துமா. மனசு உங்களுக்கு தெரியாதா? சார், எனக்கு தெரிஞ்சு இவங்கள கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில சேர்க்கறது பெஸ்ட். அங்கதான் உங்களுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட். லூஸ் மாதிரி பேசாத சொல்லிட்டு இருக்காங்கல்ல. லூஸ் மாதிரியே பேசுங்க. சார், நான் சொன்ன மாதிரியே கேளுங்க. அவங்க கரெக்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இப்படியே விட்டுடாதீங்க. கீழ்ப்பாக்க ஹாஸ்பிடல் தான் பெஸ்ட். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் திருப்பி கொடுத்துறேன். ஏத்துக்கல. ஓகே, பாத்துக்கோங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நான் பாத்துக்க, நீங்க போங்க. எதுவும் சொல்லிட்டு போட்டு தெரியுமா? தெரியுமா? என்னடி என்ன முறைக்கிற? உப்பு புளி காரம் பார்த்து குழம்பு வைக்கிற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா ஊர் முழுக்க சுத்துற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்படியெல்லாம் நீ ஏதாவது கலாட்டா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் கல்யாணம் நடக்கிற கோயிலையே மாற்றி சொன்னேன் உனக்கு. கல்யாணம் ஜாம் ஜாம்னு நல்ல விதமாக நடந்து முடிஞ்சு போச்சு. உன்னால் ஆனதை பார்த்துக்கடி. கண்மணி